லெஃப்ட் அண்ட் ரைட் கேன்சலேஷன்லாம் எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஓகே, கொஸ்டின் வந்து கேட்குறது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த கேன்சலேஷன் தான். கேன்சலேஷன் ஆக்சிமம் ஆர்மம். டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்னால் ஆக்சிமம் தான் கொடுப்பாங்க. நார்மலாக அல்ஜிப்ராக்கு வந்ததுன்னா நார்மலாக என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா லெட் ஜி பி இதான் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் கேட்டால் இதான் ஸ்டேட்மெண்ட். லெட் ஜி பி ஏ ப்ரூவ். Let G be a proof, comma. For every A, B, C belongs to G, such that ரெண்டு கேஸ் லெஃப்ட் கேன்சலேஷன் தான் அண்ட் ரைட் கேன்சலேஷன் தான். அப்போ என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் கேஸ் லெஃப்ட் கேன்சலேஷன் தான். மூணு எலிமெண்ட் இருக்குதுன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் பார்த்தீங்க ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் சி விச் இம்ப்ளைஸ் தட் என்ன ஆகும், இங்கே ஏ இருக்குது இங்கே ஏ இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், ஏ கேன்சல் ஆகிட்டு பி ஈக்குவல் டு சின்னு வந்துட்டோம்னா லெஃப்ட் கேன்சலேஷன் தான். லெஃப்ட் கேன்சலேஷன் என்ன பண்ணுவீங்க, லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கணும். ஏவும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது பேர் என்ன, ரைட் கேன்சலேஷன் தான். ஸோ அடுத்த நேம் வந்து ரைட் கேன்சலேஷன் தான். ரைட் கேன்சலேஷன் என்ன நடக்குதுன்னா ரைட் சைடு ஏ வரும். அப்போ என்னது பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு சி ஸ்டார் ஏன்னு வந்ததுன்னா விச் இம்ப்ளைஸ் தட் பி ஈக்குவல் டு சி. அப்போ காமனாக என்னது, எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் நம்ம இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற ரூல் வந்து இங்கே எடுத்துருவோம். அப்போ இதுக்கு லெஃப்ட் அண்ட் இதுக்கு ரைட் கேன்சலேஷன். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரூஃப் எப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்ட ஐடியா தான். ஸோ ஃபஸ்ட்டு இது மட்டும் லெஃப்ட் கேன்சலேஷன் தான் எடுக்கிறேன். லெஃப்ட் கேன்சலேஷன் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் எவ்ரி ஏ பி சி இன் ஏ குரூப் ஜின்ட்டாங்க. இது குரூப் ஜி. ஸோ அப்படின்னா மீனிங் என்ன, விச் இம்ப்ளைஸ் தட் ஏங்கிற ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா ஜி குரூப்பாக இருக்கும்போது ஏ இன்வர்ஸ் எலிமெண்ட் வந்து ஜியில் இருக்கும். எதனால், ஜி இஸ் ஏ குரூப் கிவன் தட் கொடுத்தனால. சரிங்களா? அப்போ ஏ இன்வர்ஸ் ஜியில் இருக்கிறனால ஃபஸ்ட் எடுத்து மட்டும் லெஃப்ட் கேன்சலேஷன் என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்து மட்டும் என்ன கிடைக்குது, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் சின்னு கிடைக்குது. ஏ ஸ்டார் சின்னு இருக்குது. இதுக்கு என்ன பண்ண போகிறேன், ப்ரீ மல்டிப்ளை பை ஸ்டார் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன நினைக்கும், ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் சி. எக்ஸல் பைனரி ஆப்ரேட்டர். அப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து அசோசியேட் லா பை அசோசியேட் லானா என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் மாற்றி போடலாம். அப்படி மீனிங் ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் சி. அப்போ ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏன்னு இன்வர்ஸ் லா அப்ளை பண்ணும்போது இ ஆயிடும். அப்போ என்னது, இன்வர்ஸ் லா. அப்போ இன்வர்ஸ் லா அப்ளை பண்ணும்போது என்னாச்சு, இது இஎம் ஆகிடும். அப்போ இ ஸ்டார் பி ஈக்குவல் டு இ ஸ்டார் சி. அப்போ இ ஸ்டார்னு வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஐடென்டிட்டி லா. அப்போ பை ஐடென்டிட்டி லானது இ ஸ்டார் பின்னா பின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இ ஸ்டார் சின்னா சின்னு. அப்போ என்னது, லெஃப்ட் கேன்சலேஷன் லா இஸ் டன். நம்மளோட ப்ரூஃப் என்னாச்சு, ஏ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் சின்னா விச் இம்ப்ளைஸ் தட் பி ஈக்குவல் டு சி. இதே தான் ரைட் கேன்சலேஷனோட சேம் ஐடியா இதே தான். அடுத்தது ரைட் கேன்சலேஷன் தான். ரைட் கேன்சலேஷன் என்ன சொல்கிறாங்க, பி ஸ்டார், கரெக்டுங்களா, பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு சி ஸ்டார் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுங்க, இங்கே ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக போஸ்ட் மல்டிப்ளை, கரெக்டுங்களா, போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ், பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும், போஸ்ட் மல்டிப்ளைங்கும் போது நம்ம போஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், பி ஸ்டார் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு சி ஸ்டார் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ். அப்போ பை அசோசியேட் லா, எகெயின் பை அசோசியேட் லா என்ன நடக்கும், பி ஸ்டார் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு சி ஸ்டார் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ்.
அப்போ எகைன் என்னவும் இது அசோசியேட் லா. அடுத்து என்னது இன்வெர்ஸ் லா. இன்வெர்ஸ் லா என்னவும் இது ஈன்னு ஆகும். அப்போ பி ஸ்டார் இ ஈக்குவல் டு சி ஸ்டார் இ. ஸோ அடுத்து என்னது ஐடென்டி லா. ஸோ ஐடென்டி லா என்ன நடக்கும், பி ஸ்டார் இன்னா பி நடக்கும், இங்கே என்னது சி ஸ்டார் இன்னா சின்னு ஆகும். அப்போ இதான் வந்து ரைட் கேன்சலேஷன் லாவோட ப்ரூஃப். ஹென்ஸ் த ப்ரூஃப். சில என்ன டவுட் இருக்குதாம்மா? ரைட் கேன்சலேஷன் லா, லெஃப்ட் கேன்சலேஷன் லா